ஏன்னா ராகுல் என்னைக்கே சொல்லிட்டாருங்க, சவுத்துடைய இந்தியா அப்படிங்கிற நாட்டுல அதனுடைய சதர்ன் பார்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ முழுக்க முழுக்க அவர் உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொன்னார், ஒரு பார்லிமெண்ட்லயே சொன்னாரு, நீங்கள் எதையாவது தமிழ்நாட்டின் மேல் திணித்து விட வேண்டும் என்று கனவு கூட கருதாதீர்கள்னு சொன்னவர் ராகுல் காந்தி தான். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நாடு வந்து ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்ட் வே. அவருடைய அரசியல் அவருக்கு அதை கத்துக் கொடுத்தது. அதுல முழுக்க முழுக்க சரியான பரிமாணத்தோட அவர் வந்து அதை வந்து பயின்றிருக்கிறார். அதனால அவர் பேசுறாரு. ஊரெல்லாம் போய் திருக்குறளை கொலை பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ப்ரொனன்சியேஷன் பரவாயில்ல, திருக்குறளை சொல்றதுக்கு முயற்சி பண்றாருன்ற அளவுல நம்ம முதல் பிரதம மந்திரி பத்தி எனக்கு சந்தோஷம் தான். ஊரெல்லாம் போய் சொல்றவர் ஏன் இதை பத்தி மௌனம் கேட்கிறாரு? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஏங்க திரும்ப திரும்ப நான் இவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, நான் அந்த இந்தியன் தாயா, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்குன்னு ஏன் இவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு? தெரியலையா அவங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைனா அது இந்தியாவுக்கான பெருமை தானே. அப்ப இவங்க என்ன உண்மையில வந்து இந்தியா வந்து எல்லா பகுதிகளும் சேர்ந்தது, எல்லா பகுதிகளுடைய பெருமையும் எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா பெருமையும் இந்தியாவுக்கே அப்படின்னு ஏன் இவங்களால உணர முடியல? இதுல இருந்து இவங்களுடைய சுயரூபம் தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல.